தமிழகத்துல பல கட்சிகள் கூட்டணியை முடிவு செஞ்சிட்டாலும் இன்னும் சில கட்சிகள் கூட்டணியை முடிவு செய்யாம இருக்காங்க. சோ அப்படி மதில் மேல இருக்கக்கூடிய கட்சிகள் 2026ல எந்த பக்கம் போவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்றத பேச போறோம். அதற்கான விராப் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். தமிழகத்தில் அடுத்த 6 மாதத்தில் நடைபெறவிருக்கும் ஜனநாயக திருவிழாவுக்காக திமுக தனது கூட்டணியை உறுதிப்படுத்தி வரும் நிலையில் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி ஏற்படுத்தி பிரச்சாரத்தையும் துவங்கிவிட்டன. ஆனால் மிச்சமிருக்கும் பாமக, தேமுதிக, அமமுக, ஓபிஎஸ், செங்கோட்டையன் என முக்கிய அணிகள் யார் பக்கம் செல்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு நீடிக்கிறது. அன்புமணியின் ஆளும் கட்சி எதிர்ப்பு அரசியலால் எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் இணைவார் என யூகிக்க முடிகிறது. இன்னொரு பக்கம் திமுக மீது மென்மை போக்கை கடைபிடிக்கும் ராமதாஸ் அந்த அணியில் இடம்பெறுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தினகரன் விஜய்க்கு ஆதரவான கருத்துக்களை தொடர்ந்து வெளிப்படுத்துவதால் விஜய் கூட்டணிக்கு போகிறாரோ என்று கேள்வி எழுகிறது. 2026 ஆட்சியில் தேமுதிக பங்கு பெறும் என்று கூறிய பிரேமலதாவை மதுரையில் நேரில் சென்று சந்திக்கிறார் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார். 4 முனை போட்டி உறுதியாகியுள்ள தமிழகத்தில் மதில் மேல் கட்சிகளாக இருக்கும் பாமக, தேமுதிக, அமமுக எந்த பக்கம் போகும், ஓபிஎஸ், செங்கோட்டையன் என்ன முடிவெடுப்பார்கள் என விவாதிக்கிறது ஆர்டிஎக்ஸ். இப்போ நம்ம பேசணும் இல்லையா, அந்த விராப்பு நம்ம பேச போகிறது இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு இதை தெளிவாக இன்னும் எளிமையாக எப்படி விவரிக்கலாம் அப்படின்னு நந்தாவும் கோகுலும் சேர்ந்து ஒரு கார்ட்டூன் ஒன்று டிசைன் பண்ணியிருந்தாங்க. அந்த கார்ட்டூன் இப்போ நம்ம பார்த்தோம். ஆர்டிஎக்ஸ் கார்ட்டூன். எஸ், இப்போ நம்ம குறிப்பிட்ட அந்த கட்சிகளான அமமுக, தேமுதிக, பாமகலையே ராமதாஸ் தரப்பு, அன்புமணி தரப்பு, அதே மாதிரி புதிய தமிழகம் கட்சியினுடைய கிருஷ்ணசாமி அவர்கள். ஸோ எந்த பக்கம் போவாங்க அப்படின்றது தான் இந்த கார்ட்டூன். உங்களோட தானே கௌதமி? இல்ல இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் டீம் தான் இதை டிசைன் பண்ணாங்க. அந்த வகையில் இதை ஒட்டி ஆர்டிஎக்ஸிற்கு எழுந்திருக்கும் முதல் கேள்வி என்ன அப்படின்றத பார்க்கலாம். எடப்பாடியை வீழ்த்த விஜயின் கரத்தை வலுப்படுத்துகிறாரா தினகரன் அப்படின்றதான். இதுல தினகரன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம பேசலாம் நினைக்கிறேன். தினகரன் அவர்களுடைய பைட் பார்த்துடலாம். நாங்கள் எங்களோடு சில கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்லேயோ ஜனவரியிலேயோ ஒரு முடிவுக்கு வந்து விடுவோம். சில பேர் நான் ஊடகங்களில் பார்க்குறப்ப டிபேட்டில் டிடிவி தினகரன் தான் தாவேகா கூட்டணிக்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்லாம் அவங்களுடைய மன ஆசைக்கு பேசுகிறேன். அது உண்மை இல்லை. நான் பல முறை சொல்லியிருக்கேன், நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை. கூட்டணிக்காக அவர்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக்கொண்டிருப்பது உண்மை. ஆனால் எந்த கட்சி எது என்பதை நான் இப்போது சொல்வது நாகரிகமாக இருக்காது. ஆனால் கூட்டணி ஒரு முடிவுக்கு வந்த பிறகு சொல்வது தான் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, டிபேட்ஸில் நீங்கள் தான் உங்கள் ஆசைக்கு பேசுகிறீங்க, நான் எந்த முடிவும் எடுக்கலை அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் முன்னாடி இருக்கக்கூடிய பாசிபிலிட்டிஸ் என்னவா இருக்குது இல்லையா. இப்போ அவங்க சொல்கிறதே வந்து அதிமுக, அதாவது எடப்பாடி அவர்களை இந்த முறை வீழ்த்தணும், அதுதான் என்னுடைய முழு முதற் குறிக்கோள் அப்படின்னு டிடிவி அவர்கள் பேசுகிறாரு. அப்போ அவருக்கு முன்னாடி இருக்க பாசிபிலிட்டி பார்க்குறப்போ ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகுமா அப்படின்னா எடப்பாடி அவர்கள் முற்றிலும் அது முடியாது அப்படின்னு நிற்கிறாரு. அப்போது அவங்க வந்து பசும்பொன்னில் பேசுகிறப்ப கூட ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி அவர்கள் பேசுகிறப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த முறை திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து இறக்கணும், அதுக்காக எங்களுடைய அணி வேலை பார்க்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ திமுக பக்கம் அவர் போக மாட்டார். அதை தாண்டி தமிழகத்தில் இப்போ வேறு என்ன ஆப்ஷன் இருக்குது? நாம் தமிழர் கட்சி, தாவேகா. நாம் தமிழர் கட்சி பக்கம் போவாங்களா? அப்போ இன்னொரு ஆப்ஷன் தாவேகா. இந்த இதை வந்து நாமளாக பேசுறது இல்லைல்ல, அவருடைய பேச்சில் என்ன நமக்கு பிடிபடுதோ அதை பிடிச்சி தானே நம்ம பேசுகிறோம். தொடர்ந்து கடந்த வாரங்களில் திரு டிடிவி பேசினதை பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படின்னு தான் களம் இருக்குது அப்படின்றாரு. இன்னொரு விஷயம், நாங்கள் எங்கே கூட்டணியில் இருக்கோமோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அப்படின்றாரு. அப்போது களமே டிஎம்கே விசஸ் டிவிகேன்னு இருக்குது. நாங்கள் இருக்கக்கூடிய இடம் வெற்றி பெறும் அப்படின்னா நீங்கள் திமுகவை இறக்கணும்னு போராடுறீங்க. அப்போ யாரை குறிப்பிடுறீங்க அப்படின்னா, ஒரு சின்ன கருத்து வேறுபாடு எனக்கு இருக்கு. டிடிவி தினகரன் திமுக பக்கம் போக மாட்டார் அப்படின்னு நீங்கள் ஒரு தியரி சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னால் கூட நான் அதை ரொம்ப குறைச்சி மதிப்பிடலன்னு நினைக்கிறேன். டிடிவி தினகரனுக்கு என்ன இலக்கா இருந்துட முடியும் நம்ம யோசிச்சோம்னா, என்ன இலக்கா இருக்கும்னு நீங்க சொல்லுங்களேன். டிடிவி தினகரனுடைய வாழ்நாள் இலக்கு என்னவா இருக்கும்? இல்ல அத பத்தி அவர் எந்த இடத்துலயும் பேசுறது இல்ல, நீங்க நினைச்சு சொல்லுங்கங்கறானே. டிடிவி தினகரன் நம்ம பார்த்த வகையில அவருக்கு ஒரு அரசியல் கனவு இருக்குல்ல, அது என்னன்னு நினைக்கிறீங்க? அவர் தலைமையிலான ஒரு அதிமுக அமையணும் அப்படின்ற மாதிரி தான் அவருடைய பல இடங்கள்ல பெர்ஃபெக்ட். ஒன்னு அதிமுகவுக்கு தான் தலைமை தாங்குவது, அல்லது
தன்னுடைய வழிநடத்தல அதிமுகவுக்கு ஒரு தலைவர் இருப்பது. இது ரெண்டு தான் டிடிவி தினகரனுடைய நிரந்தரமான குறிப்பு. அதுக்காக அமமுகங்கிற ஒரு தற்காலிக கட்சியை அவர் உருவாக்கியிருக்காரு. இந்த தற்காலிக கட்சி நான் சொல்றதுக்கான காரணம், அமமுகவை டிடிவி தினகரன் அரசியல்ல எப்படி பொசிஷன் பண்ணியிருக்காரு. அமமுக பத்தி பேசவே மாட்டாரு. அடிப்படையில் அவர் எடப்பாடி பத்தி பேசுறாரு, அதிமுக பத்தி பேசுவாரு, தாவேக பத்தி பேசுவாரு, அமமுக பத்தி பேச மாட்டாரு. ஏன்னா அமமுக என்பது ஒரு தற்காலிக ஏற்பாடு. தற்காலிக ஏற்பாடு எதுக்குன்னா அதிமுகவை மீட்பதற்கு. அதிமுகவை மீட்பதற்கு திமுகவுடனும் கைகோர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு வந்தால் டிடிவி தினகரன் நிச்சயமாக அது செய்வார். ஒண்ணு. ஆனா இப்ப அவர் ஏன் முடிவெடுக்காம இருக்காருன்னா, இந்த மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் எங்க போறாங்கன்னு பாக்குறதுக்கு ஜனவரி ஆயிரும். அதனால ஜனவரி வரைக்கும் திமுக வர்சஸ் தாவேக்காங்கிற அந்த நரேஷனை பில்டப் பண்ணிட்டே போகணும் அவர் நம்புறாரு. இந்த திமுக வர்சஸ் தாவேக்கால அதிமுக கண்ணுக்கு தெரியலங்கிறத அவர் விரும்புறார். இல்லை, நீங்கள் சொல்கிறத கேட்டால் எனக்கே வந்து ஆச்சரியமாக இருக்குது. இதை டிடிவி அவர்களே யோசிச்சிருப்பாரா அப்படின்னு நான் யோசிக்க வேண்டியதாக இருக்கேன். அதிமுகவை மீட்பதற்காக திமுக பக்கம் போக வாய்ப்பு இருக்குன்றீங்க. எப்படிதான் நெல்சன்? அதிமுகவை எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து மீட்பதற்கு அதிமுகவுக்கு ஒரு பெருந்தோல்வி வேண்டும். அந்த பெருந்தோல்வியை யார் கொடுப்பார்கள்னா திமுக கொடுப்பாங்க. அதான் தேடி. இல்லை, அப்படினாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுக தொண்டர்களோ அமமுகல இருக்க தொண்டர்களோ ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அமமுகல இருக்கவங்க, அமமுகவுக்கு என்ன சாவர்கர தலைவர், அமமுகவுக்கு அதே எம்ஜிஆர், அதே அம்மா, அதே அண்ணா தானே. அப்படி இருக்கவர்கள் எப்படி திமுக கூட போய் நிப்பாங்க நீங்க அப்படின்னு சொல்றீங்க? அண்ணாவே திமுக காரர் தானேங்க. ஏங்க இப்படி பேசினா, அதாவது அங்கிருந்து வந்து உதயமானதுதான் அதிமுக. அப்படி இருக்கக்கூடிய அதிமுகவை மீட்கணுன்றதுக்காக திமுக பக்கம் போவாங்க அப்படின்றீங்க. நான் டிடிவி அவர்கள் அப்படியான ஒரு தீர்மானத்துல இருப்பாரு அப்படின்னு நினைக்கல. எடப்பாடியை வீழ்த்த விஜயின் கரத்தை வலுப்படுத்துவாரா? தேர்தல்ல ஒரு அரசியல்ல ஒரு காலம் என்பது ரொம்ப குறைவான ஒன்று. இந்த காலகட்டத்துக்குள் தனக்கு சாதகமான விஷயங்களை செயல்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை ஒரு அரசியல்வாதி உருவாக்கிக்கணும். எனக்கு தெரிஞ்ச டிடிவி தினகரன் அதை ரொம்ப பெர்ஃபெக்டா செய்யறாரு. இன்னும் சொல்ல போனா திமுக வர்சஸ் தாவேக்கான தளபதி விஜயை தவிர ரெண்டாவதா ஒரு நபர் சொல்லிட்டு இருக்காருன்னா அது ஆக்சுவலா டிடிவி. இப்போ இது எவ்வளவு பெரிய பொலிட்டிக்கல் முக்கியத்துவமான மைலேஜா மாறுது பாருங்க. எஸ், அந்த வகையில தான் வந்து அவர் விஜயனுடைய கரத்தை வலுப்படுத்துறாரா அப்படின்ற கேள்வியே நம்ம எடுத்துட்டு வந்திருக்கோம். புரியல, அவர் விஜயனுடைய கரத்தை ஒருபோதும் வலுப்படுத்தல, அவர் எடப்பாடியினுடைய கரத்தை பலவீனப்படுத்தல. எஸ், அது என்னமோ கரெக்ட் தான். அந்த இடத்துல விஜய் இல்ல, வேற யார் இருந்தாலும் அவருடைய செயல்பாடு அப்படியே. டிடிவி இவ்வளவு பேசிருக்காருல, எங்கேயாவது விஜய் நன்றி அண்ணன் டிடிவின்னு சொல்லிருக்காரா? இல்ல, சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் எதுக்கு டிடிவி பேசிட்டு இருக்காரு. எஸ், கண்டிப்பா. ஏன்னா இந்த முறை தேர்தலில் ஆளும் தரப்பாக யார் வராங்க அப்படின்றத தாண்டி அந்த இரண்டாவது இடத்துக்கு அதிமுக வந்துடக்கூடாது அப்படின்றதுல டிடிவி அவர்கள் ரொம்ப உறுதியா இருக்காரு. அப்போ விஜய் அந்த இடத்துக்கு நகர்த்துறது மூலமா முற்றிலுமான ஒரு தோல்வியை எடப்பாடி அவர்கள் தலைமையிலான அதிமுகவுக்கு விளைவிக்கணும் அப்படின்றத அவருடைய குறிக்கோள். அப்படின்றப்போ கண்டிப்பாக அடுத்த ஆப்ஷனா இருக்கக்கூடிய விஜயினுடைய கரத்தை அவர் வலுப்படுத்துவதற்கான அந்த மாதிரியான ஒரு பேச்சு துணி தான் நம்மளால பார்க்க முடிகிறது அப்படின்றதையும் ஒற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கு. அடுத்ததா ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வியை பார்க்கலாம். ஆர்எக்ஸினுடைய இரண்டாவது பெரும் கேள்வி, 2026 ஆட்சியில தேமுதிக இடம்பெறும் என கூறும் பிரேமலதா சந்தித்த உதயகுமார் அரசியல் என்ன அப்படின்றதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இதில் ஒவ்வொரு கட்சிகளாக நீங்கள் அமமுக பேசுகிறீங்க, அடுத்ததாக தேமுதிகன்னு வர்றப்போ தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் ஏன் அவங்க அதிமுகலேருந்து வெளியே வந்தாங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ராஜ்யசபா சீட்டு அந்த விவகாரத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு மனக்கசப்பால் தான் வெளியே வந்தாங்க. வெளியே வந்ததுக்கு பிறகாகவும் முற்றிலுமாக அதிமுகவை எதிர்த்து அவங்க பேசினாங்களா அப்படின்னா கிடையாது. திமுக பக்கமும் ஒரு சார்பு நிலைப்பாடு, அதாவது ரெண்டு பேருமே எனக்கு ஒரு சரியான தூரத்தில் இருக்கீங்க அப்படின்ற நிலைப்பாடில் தான் பிரேமலதா அவர்கள் இருக்காங்க. என்னதான் முதலமைச்சர் உடல்நிலை சரியில்லாதப்போ பார்த்து பேசி உடல்நிலை விசாரித்திருந்தாலும், இல்லை முதலமைச்சர் அவர்கள் பிரேமலதா அவர்களும் அவருடைய அண்ணன் சுதீஷ் அவர்களும் அவங்க தாயார் மறைந்த பொழுது ரெண்டு பேரும் தருமபுரியில் இருந்தாங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவர் வந்து அந்த ஆறுதல் தெரிவிச்சுட்டுலாம் போனார். இப்படியான நடைமுறைகளை அரசியல் இல்லைனாலுமே அதை அரசியலோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது தொடர்ந்து ஆனால் திமுக அதிமுக இரண்டையுமே ஒரு சரி தூரத்தில் தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. இன்னொன்று அவங்க சொன்னது ஜனவரியில் அந்த மாநாட்டிற்கு பிறகாக முடிவு அறிவிப்பேன். நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்குள்ளே எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த பக்கம் போகும் அப்படின்றது தெரிஞ்சிடும். இன்னொன்று அவங்க சொல்கிறது வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்கோ அங்கே தேமுதிக இருக்கும் அப்படின்னு. அப்போது ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய கோரிக்கை அவங்க முன்வைக்கிறது தங்களுக்கான சீட்டு, இன்னொன்று அங்கே மக்களவை மாநிலங்களவையில் தங்களுக்கான சீட்டு. ஸோ இதையெல்லாம் உட்படுத்தி எந்த அணி வெற்றி வாய்ப்பு இருக்கக்கூடிய அணியோ அந்த பக்கமாக காய் நகர்த்தலாம் அப்படின்ற ஐடியாவில் அவங்க வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு முழுக்க ஒரு நடிகரை பற்றி பெரிய லெவலில் பாசிட்டிவான ஒரு ஒப்பீனியன் தமிழ்நாடு முழுக்க வந்துச்சுன்னா அது கேப்டன் விஜயகாந்துக்கு தான். ஆனால் கேப்டன் விஜயகாந்தினுடைய மறைவுக்கு பிறகு பொதுவாகவே சினிமா நட்சத்திரங்களில் தொடங்கப்படுற கட்சிகளில் தலைவர் வந்து அந்த நடிகர் தான். அந்த நடிகரே போயிட்ட பிறகும் கூட அந்த கட்சியை எடுத்து வழிநடத்துறதுங்கிறது ரொம்ப சவாலான ஒன்று.
ஆக்சுவலாக பிரேமலதா கேப்டனுடைய உண்மையான வாரிசாகவே தேமுதிகவை இந்த தேர்தல் வரை உயிர்ப்போடு வைத்திருக்கார். ஒன்று. ரெண்டாவது, போன தேர்தல்களில் தேமுதிகவை கூட்டணியில் சேர்ப்பதற்கு 2 திராவிட கட்சிகளும் எள்ளி நகையாடினார்கள். தேமுதிகவோட முக்கியத்துவத்தை கடைசி வரைக்கும் இவங்க 2 பேருமே உணரல. எடப்பாடியும் சரி, மு க ஸ்டாலினும் சரி, தேமுதிகவை ப்ராப்பராக ரெகக்னைஸ் பண்ணலன்னு நான் இப்போ வரைக்கும் சொல்லுவேன். இதே மாதிரி தேமுதிகவுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட் இருக்கு, என்னன்னா அவங்க கொள்கையோடு எதுவும் பேச மாட்டாங்க. அதனால எந்த கட்சியுடனும் எந்த தேர்தலிலும் எப்படியேனும் கூட்டணியை வைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் தேமுதிகவுக்கு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 2026 தேர்தலில் தேமுதிக ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல் பிளே பண்ண போறாங்க. இப்போ அந்த ரோலை எப்படி பிளே பண்ண போறாங்கன்னா, நீங்க சொன்ன மாதிரி ஜனவரிக்கான காரணம்ங்கிறது எங்கெங்க எல்லாரும் போய் சேர்றாங்க, எங்க போனா தனக்கும் தன் கட்சிக்கும் பலம்னு யோசிக்கிறாங்க. தேமுதிகவுக்குள்ளே 2 ஆக்சுவலாக கருத்து வேறுபாடுகள் இருக்கு. பொதுவாக தேமுதிகவுக்கான அரசியல் அங்கீகாரம்ங்கிறது வந்து திமுக எதிர்ப்புல இருந்து வந்துச்சு. அதிமுகவோட கூட்டணி சேர்றாங்க, திமுகவை எதிர்க்கிறாங்க, சட்டமன்ற எதிர்ப்பு செய்வராக மாறுறாங்க. ஸோ அடிப்படையில் ஒரு பேசிக்காவே ஒரு ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்டு தேமுதிகவுக்குள்ள இருக்கு. ஆனால் இந்த காட்சிகள் மாறுகிற போது இப்போ அந்த ஸ்டாண்டை எடுத்துடலாமா வேணாமாங்கிற ஒரு குழப்பம் தேமுதிகவுக்குள்ள இருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னா, கொடுக்கிறேன்னு சொன்ன எம்பி சீட்டை அண்ணா எடப்பாடி கொடுக்காம போனதான். ஆனால் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் சொன்ன சொல்லையும் வாக்கையும் அவர் நிறைவேற்றிடுவாருங்கிறனால இந்த எம்எல்ஏ சீட்டா எம்பியா எனக்கு தெரிஞ்ச பிரேமலதா அசம்பிளிக்குள்ள போறதுக்கு பிளான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அப்படி பிளான் பண்ணாங்கன்னா அது ரொம்ப கம்ஃபர்ட்டா ஸ்மூத்தா இருக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. தேமுதிக நிச்சயமாக திமுக அல்லது அதிமுக ஏதாவது ஒரு கூட்டணியில் தான் சேருங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இதுல பிரேமலதா அவர்கள் பேசின அந்த பைட் இருக்கு, அந்த பைட் பார்த்துடலாம். அது எது வேணாலும் நடக்கும். இந்த நிமிஷம் அதுக்கு பதில் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் யார் யாருடன் கூட்டணி என்பது இன்னும் உறுதி செய்யப்படலை. இருக்கின்ற கூட்டணி அங்கே தான் இருக்காங்களா, வெளியே வர்றாங்க என்பதும் தெரியாது. அதனால் தேர்தல் நேரம் வரும்பொழுது கூட்டணிகள் மாறலாம், அமையலாம். தேர்தல் முடிவுகள் இந்த முறை நிச்சயம் வேறு மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் இது போல கூட்டணி மந்திரி சபை அமையவும் நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்றதான் என் கருத்தை சொல்றேன். அவங்க சொன்ன மாதிரி கூட்டணி அமைச்சரவை அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னும் யார் யார் கூட போறாங்கன்னு தெரியல. நம்ம பேசினது அதை தான் அவங்களும் பேசியிருக்காங்க. இன்னைக்கு உதயகுமார் அவர்கள் இன்னைக்கு போய் சந்திச்சாரு. ஏன் சந்திப்பு, திடீர்னு ஏன் இந்த நேரத்துல சந்திப்பு அப்படின்னு கேள்வி கேட்டப்ப அவர் ஒரு பதில் சொல்லியிருந்தாரு. அந்த பதிலை இப்ப பாத்துடலாம். அவர்களை நேரில் சந்தித்து அவருடைய தாயார் மறைவு குறித்தும் அவர்கள் இயற்கை எய்தது குறித்தும் அந்நியாரிடத்தில் நாங்கள் நேரிலே கேட்க முடியவில்லை. அவரிடத்தில் ஆறுதல் கூறுவதற்கு இங்கே அவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது. வீடு அருகாமையில் இருக்கிற காரணத்தினால அவரை நேரிலே சந்தித்து அவருடைய தாயார் இருந்த அந்த துக்கத்தில் அவர்களுக்கு ஆறுதல் கூறும். எந்த விதமான முடிவாக இருந்தாலும் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் அவர்கள் எடுக்கிற முடிவுதான். அது குறித்து நான் எதுவும் பேசவில்லை. அதாவது இவர் சொல்றாரு கூட்டணி தொடர்பா எதுவும் பேசல, ஒரு மனிதாபிமான அடிப்படையிலான ஒரு சந்திப்பு அப்படின்றது. இதை நீங்க முற்றிலும் அப்படி எந்த அரசியல் தலைவருடைய எந்த சந்திப்பிலும் நட்பு மற்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதோ இல்லையா, கண்டிப்பா அரசியல் இருக்கும். அரசியல் இல்லாம அரசியல்வாதிகள் கார் கதவை திறக்கிறதுக்கோ வீட்டை விட்டு வெளில கூட வரமாட்டாங்க. எஸ், அந்த வகையில இதுல ஏதோ ஒரு முடிவு இல்லைன்னா ஏதோ ஒரு கலந்து ஆலோசனை நடந்திருக்கலாம். நம்ம காட்சிகளா பார்க்கிற போது ஆர்வி உதயகுமார் அவரே வாலண்டியரா பிரேமலதாவை போய் பார்த்திருக்கிறத பார்க்கிற போது பிரேமலதாவினுடைய கால்கள் அறிவாலயம் நோக்கி நடக்க முற்படுகின்றன அப்படிங்கிற செய்தி அதிமுகவுக்கு வந்ததால் நீங்க நடங்க, அறிவாலயத்துக்கே நடங்க, கொஞ்சம் பொறுமையா நடங்க அப்படின்னு போய் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் போட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா போகலாம், நிகழ்வுகள் நமக்கு சாதகமா ஒரு நாள் மாறும். பாமக அதிமுக இடம்பெறுகிற போது பாமக கேட்கிற நம்பரை தேமுதிக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்வியஸாவே அந்த ஒன்று அங்கே இருக்கு. 2 கான்ஃபரன்டேஷனுக்கு பாமகவும் தேமுதிகவும் ஒரே அணியில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு அரசியல் வேற சில காரணங்களும் இருக்கு. எஸ், அது தொடர்பாக தான் 3வது கேள்வியை நம்ம எழுப்பியிருக்கோம். ஆர்எக்ஸினுடைய 3வது பெரும் கேள்வி, அதிமுக கூட்டணியை நெருங்கும் அன்புமணி திமுக பக்கம் திரும்புவாரா ராமதாஸ்? நம்ம அந்த போட்டிருந்ததுல இவங்க 2 பேரை தான் தனித்தனியாக போட்டு யார் எந்த பக்கம் தாவுவாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம்.
நம்ம முன்னாடி இருந்தே பார்க்கும் பொழுது இதில் வந்து பாமகவினோட நிலைப்பாடை தாண்டி அதிமுக திமுக என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த பாமக தங்கள் பக்கம் வந்துடணும் அப்படின்றது அவங்களுடைய எண்ணமாக இருக்கு. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த பாமக கூட வேண்டாம். அதாவது பாமகவினுடைய வாக்கு சதவீதம் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கடைசியாக 2021 3.80 இருக்கு. இது ஒட்டுமொத்தமாக சென்ற முறை தேர்தலின் போது இது குறைஞ்சிருக்கோ இல்லை கூடியிருக்கோ, அதில் ராமதாஸ் அவர்களுடைய அந்த வாக்கு சதவீதம் மட்டும் கூட தங்கள் பக்கம் வந்துட்டா அது அதிமுகவுக்கு எப்படியும் பலம் சேர்க்காது அப்படின்ற பாயிண்ட்ல ராமதாஸ் தரப்பை தங்கள் பக்கம் இழுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை எழுது. மேக்ஸில் போடுற கணக்கு மாதிரி அரசியலில் கணக்கு போட முடியாது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாமகவுக்கு 3% இருக்குது அப்படின்னு ஒரு தோராயமாக வச்சுக்கோ. பாமக இப்போ 2ஆக பிரிஞ்சிருக்காங்கன்னா ஆளுக்கு 1.5 தானே இருக்கணும். அப்படி இருக்காது. ஆக்சுவலாக அது 5ஆக மாறும் மொத்தமாகவே. நீங்கள் ஏன்னா பாமகவுக்கு இயல்பாகவே 6% வரைக்கும் ஓட்டு டிரான்ஸ்ஃபருக்கான கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் இப்போ அது 3ஆக இருக்கலாம். இப்போ 2 அணியாக பிரிகிற போது பாமக தோற்றுவிடக்கூடாதுங்கிற எண்ணம் ஒவ்வொரு பாமக தொண்டனுக்கும் வரும். அவங்க ஏதோ ஒரு பாமக பிரிவில் இருப்பாங்க. இயல்பாகவே பாமகவை விட்டு பிரிந்து போன வாக்குகள் எல்லாம் இந்த 2 பிரிவுகளுக்குள்ளேயுமே திரும்ப வந்து சேருவாங்க. ஆபியஸாவே பாமகவில் ஏற்பட்டிருக்கிற இந்த 2 பிளவுகளும் 2 தனித்தனி அணியையும் பலப்படுத்தும். ஒரு அணி வந்து பலமானது, இன்னொரு அணி பலவீனமானது அவங்களை பலவீனப்படுத்தும். ஏற்கனவே வந்து அவங்களுக்கு சார்ந்த அந்த கோரிக்கைகளும் அவங்களுடைய கொள்கைகளும் ஏற்கனவே தனித்தனியா இருக்கிறதுனால எப்படி நிறைவேற்ற போறாங்க அப்படின்ற அந்த சமுதாய மக்களிடையே ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதுவும் இல்லாம தொடர்ந்து இந்த பிளவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த சண்டையே எதற்காக அப்படின்ற ஒரு கேள்வி நீடிக்குது. அப்படி இருக்கும் பொழுது தனித்தனியா நீங்க சொல்ற மாதிரி 2011 பாமக வாங்கின வாக்கு சதவீதமே 5.23 தான். 2014 5.3 தான். அப்படி இருக்கும் பொழுது தனித்தனியா போகும்பொழுது எப்படி 6% வரையும் போகும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க? இல்ல, நான் சொல்றது வந்து ஆவரேஜா 6% பாமகவுக்கு இருக்குன்னு வச்சுக்குவோம். கடைசியா வாங்கின தேர்தலில் 3% வாங்கிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா மீதி இருக்கிற 3% வெளியில போகல. அந்த 3% அவங்களுக்கு வராம இருந்தது. இப்போ இவங்க 2 பேரும் தனித்தனியா இருக்கிறனால அந்த 3% திரும்ப வந்துடும் நான் சொல்றேன். ஆர்பி உதயகுமார் பிரேமலதாவை போய் பார்க்கிறதுங்கிறதுல ஒரு அரசியல் நுட்பம் இருப்பதாக கௌதமி நினைச்சாங்கன்னா, பெரியவர் ராமதாஸை தைலாபுரம் தோட்டத்தில் அவருடைய ஆரம்ப காலத்தில் பாமகவோடு பங்கெடுத்த பல முக்கியமான கட்சி தலைவர்கள் பார்த்தாங்க. KM ஷெரீஃப்ல இருந்து அது ஒரு பெரிய லிஸ்ட். ஏன் பெரியவரை பார்த்தாங்கன்னா, பெரியவர் ஆரம்பிக்கும் போது கூட இருந்தாங்க, கட்சி வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்துருச்சு. இன்னைக்கு பெரியவர் தனிச்சு விடப்பட்டிருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அப்போது பெரியவர் ராமதாஸோடு இருந்தவர்கள் எல்லாம் பாட்ஷா மாதிரி பார்க்க வர்றாங்க. இப்படிதான் பொலிட்டிக்கல் வந்து ஒர்க் ஆகும். இப்போ என்ன ஆகுனா, டாக்டர் அன்புமணி கிட்ட கட்சி இருக்கு, சின்னம் இருக்கு, தேர்தல் ஆணையம் பக்கம் இருக்கு. ஆனால் ஓட்டு போடுற கெப்பாசிட்டி, வாக்குகளை வாங்குகிற வலிமை டாக்டர் ராமதாஸுக்கு இருக்கிறது. அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக பாட்ஷா படத்தில் போய் இந்த பாட்ஷாக்கு முத்தம் கொடுத்துட்டு வர்றாங்க. உண்மையிலேயே அந்த தைலாபுரம் தோட்டத்தில் ஒரு 3-4 நாள் தொடர்ச்சியாக ஆட்கள் வந்தாங்க. பாமகவினுடைய தொடக்க காலத்தில் பாமகவை உருவாக்குவதற்காக முழு மூச்சோடு பங்கெடுத்த அத்தனை பேரும் பெரியவர் ராமதாஸ் பக்கம் வந்து நின்றார்கள். இது ஒரு காட்சி. இது பெரிய லெவலில் ஊடகங்களில் செய்தியாகாம நகர்ந்து போயிடலாம். இல்ல நியூஸ் தமிழ் வந்து அது முழுமையாவே நம்ம கவர் பண்றோம். அவ்வப்போது அந்த ஒவ்வொரு வியாழக்கிழமைகளும் நடக்கக்கூடிய நகர்வுகளை பிக் பிரேக்கிங்காவே நம்ம எடுத்திருந்தோம். நீங்க அதை அப்படி பாக்குறீங்க இல்லையா? என் தரப்புல இருந்து அதாவது 2 பக்கத்துல எந்த பக்கத்தை சமரசம் செய்து உள்ள இழுக்க முடியும் அப்படின்றதுல ராமதாஸ் அவர்களை சந்தித்து அந்த சமரச உடன்பாடுல அவங்க பேசி இருக்கலாம் அப்படின்னு தான் நான் அதை நினைக்கிறேன். பாமகவை எப்படினாலும் ஒருங்கிணைந்த பாமகவே வைத்து விட வேண்டும், அந்த முயற்சியாக அது அமைந்திருக்கலாம் அப்படின்றதா என்னோட பார்வையா இருக்கு. எஸ், அது மட்டும் இல்லாம இன்னும் சில கட்சிகளையும் இதுல நம்ம பேச வேண்டியதாக இருக்கு. அடுத்ததாக புதிய தமிழகம் கட்சி. புதிய தமிழகத்திலிருந்து அவர் முன்வைக்கக்கூடிய அவருடைய சமிக்கை என்னவாக இருக்கு அப்படின்னா, எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சாதி அரசியலில் உழலக்கூடாது அப்படின்றார். ஏன்னா தொடர்ந்து அவர் தேவர் பெயரை விமான நிலையத்திற்கு வைக்கணும், அது தொடர்பான கோரிக்கைகள் எழுப்பும் பொழுது அவருடைய ஸ்டாண்டு இப்படியாக இருக்கிறது. இன்னொன்று, அவர் வந்து ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற குரலையும் எழுப்புறாரு. அவர் எந்த பக்கம் சாய்வார் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? இல்லை, அவர் கிருஷ்ணசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தென் தமிழ்நாட்டில் அவருடைய அரசியலுக்கு எது முக்கியமானதுங்கிறத எடப்பாடி பழனிசாமி இப்போ டிசைட் பண்ணிட்டார். மதுரை விமான நிலையத்துக்கு பேர் வைக்க சொல்றது, பாரத ரத்னா விருது கேட்கறதுன்னு எடப்பாடி பழனிசாமியோட எல்லா செயல்களும் கிருஷ்ணசாமியினுடைய அரசியலுக்கு நேர் எதிரே செல்வதால் கிருஷ்ணசாமியும் யூட்டன் தான் போடுவாருன்னு நான் நினைக்கிறேன்.